Hi friends, welcome to amatips.com. இன்னைக்கோட வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வைத்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சுலபமான முறையில் எப்படி கட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். எப்பயுமே ப்ளவுஸில் பேக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு தான் ஃப்ரண்ட் கட் பண்ணணும். ஸோ பேக் சைடை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அளந்துக்குவோம். இதோட இடுப்போட உயரம், அதாவது ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க. அவங்க நல்லா இறக்கமாக போடுற மாதிரி அவங்களோட இடுப்பு உயரம் இருந்தது. ஸோ நான் இதே மாதிரி ப்ளவுஸை நல்லாவே கரெக்டாக மடித்து வச்சுக்கங்க. அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அளக்கும் போது. ஸோ ப்ளவுஸை இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து எடுத்து வச்சுக்கங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே கட் பண்ணலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆம்கோல் இருக்கு இல்லையா, ஆம்கோலோட சைஸை மேல் பக்கமாக தூக்கிட்டு அளக்கணும். ஸோ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை எடுக்காமலே நெக்கோட அளவு எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5.5 இல்லைன்னா 5.25 அந்த அளவுக்கு தான் இருக்கும். இவங்களோட 38 இன்ச்சு இவங்களோட மார்பு சுற்றளவு. ஸோ இவங்களுக்கு நம்ம 5.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணுறோம். அதில் நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸ்லேயும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி மடித்து அளந்தாலும் இந்த அளவுக்கு தான் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும். அதான் அதுக்கு மேலெலாம் வச்சாங்கன்னா கழுத்து அகலமாக இருக்குன்றதுக்காக அகலமாக வைக்க மாட்டாங்க. 5.5 இருந்து அதே அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஆம்கோல் இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே ஆம்கோலோட அளவும் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் தான் இருக்கும், இல்லை 6 இன்ச்சஸ், இதுக்கு மேலே இருக்காது. ஸோ நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வேணால் அளந்து கூட பார்த்துக்குங்க. ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டேன். நெக்கும் நான் எப்படி வரைஞ்சினோ அதே மாதிரி ஷேப்பில், உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணான்னா வேறு ஏதாவது நெக் இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம். இன்கேஸ் ரவுண்ட் நெக் தான் வேணும்னா ப்ளவுஸில் இருக்கிற அளவு மாதிரியே அப்படியே அளந்துக்குங்க. ஆம்கோல் அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே 1.5 இன்ச் அளவுக்கு இது மாதிரி ஷேப் வரலை அப்படின்னா ரவுண்டான தட்டு இல்லைன்னா சிடி பிளேயர் மாதிரி ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சிடி இருந்தாலும் மேலே வச்சு அந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கங்க. அப்படி இல்லைன்னா கடையில் கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ்னு ஒன்று கேட்டால் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இடுப்போட அகலத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்போட அகலம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்கோலில் அந்த சைஸ்லேருந்து ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு கோட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் விட்டுட்டு தான் இந்த மாதிரி துணி அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு துணி விடாமலே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த அளவை எக்ஸ்ட்ரா துணி விடுறோன்னு சொல்லிட்டு 1.5 இன்ச் விட்டுறாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. இடுப்போட அந்த டாட் பிடிக்கிறதுக்கான அந்த 1 இன்ச்சு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கிறதுக்கான அளவு விட்டுட்டு தான் நம்ம பிடிக்கணும். ஸோ இப்போ பேக் டாட் பிடிக்கிற இடத்த மார்க் பண்ணியிருக்கிறேன். பேக் டாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 4 இன்ச்சு வரைக்கும் நம்ம டாட் பிடிக்கலாம். அதுக்கு மேலெலாம் பிடிக்கிறதில்ல. 3.5லேருந்து 4 இன்ச் வரைக்கும் டாட் பிடிச்சா பார்க்க அழகாகவும் இருக்கும், இடுப்பு ஃபிட்டிங்காகவும் உட்காரும். இதே பார்த்திங்கன்னா லைனிங் மாடல் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி டாட் பிடிக்க தேவையில்ல. ஸோ ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் லைட்டாக நம்ம டைட் பண்ணனா பேக்கில் அழகாக உட்காந்துரும். ஸோ இப்போ கட் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணியாச்சு. பேக் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ பேக் கட் பண்ண பீஸை அப்படியே எடுத்து வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பட்டி பீஸுக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டும் பேக் மட்டும்தான் கட் பண்ணுறதை இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கை எப்படி கட் பண்ணுறது, பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதே மாதிரி பேக் பீஸ் எப்படி இருந்ததோ அதே மெத்தடில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்ட்ரு நெக்கோட அகலமும் அதே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலமும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பேக் கட் பண்ணக்குள்ளே உள்பக்கமாக மடிச்சிருந்தோம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணக்குள்ளே வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மெத்தடில் மடிச்சிக்குங்க. அதே மாதிரி ஆம்கோல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரொம்ப வித்தியாசம் ஆம்கோல் அளவு வராது. மிஞ்சி போனால் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அளவுக்கு தான் வந்து ஆம்கோல் அளவுக்கிட்ட கொஞ்சம் பிடிக்கிற இடத்த டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதே மாதிரி இழுத்து அதாவது வந்துட்டு ஃப்ரண்ட்டோட நெக் அளவு வந்து ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அந்த நெக் அளவை வரைஞ்சிக்க. எப்பவுமே வந்து அந்த காஜா சைடு இருக்கிற நெக் பட்டி அளந்தனா அகலமாக இருக்கும். ஸோ ஹூக் வச்சு தைச்சிருப்போம் இல்லையா, அந்த சைடு இருக்கிற பட்டி பீஸோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்ததோ அதே சேம் சைஸாக அதேமாதிரி வரைஞ்சும் எடுத்துக்கங்க. எப்பயுமே வந்துட்டு ஆம்கோல் அளவோட ஃப்ரண்ட்டு சைடு நம்ம ஹூக் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நிறைய பேருக்கு மேலே ஏற்றி வருது அப்படிலாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் அளவோட நெக் வந்து ரொம்ப மேலே தூக்கி இருக்கிறதுனால தான். ஸோ ஆம்கோல் அளவு 5.5 இன்ச்சுனா நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும், ஃப்ரண்ட்டில் பர்ஃபெக்டாகவும் உட்காரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அளவு பீஸில் எப்படி இருக்கிற மாதிரியே அதே அளவில் நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணுறோம். மினிமம் சென்ட்ரு மார்க்கு நீங்கள் அளவுலாம் பார்க்கவே தேவையில்ல. 13.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்களோடது இடுப்பு உயரம் வந்துட்டு 15 இன்ச்சுன்றதுனால நான் வந்துட்டு 13 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட்டு வந்து நான் மார்க் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களே பாருங்களேன், மைனஸ் பண்ணனா பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் ரொம்ப ஈஸியாக வரையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேக் பீஸ்லேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம பட்டி பீஸ்க்கு மார்க் பண்ணி வரைஞ்சோன்னா அதே 13 இன்ச்சு தான் ஒரு மார்க் பண்ணாலும். ஸோ அதே அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு டாட் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிடித்தம் போக நம்மளுக்கு 2.5 இன்ச்சு மார்க்கில் அமையும். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்ட்ரு மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து சென்ட்ரு டாட் வரைஞ்சிட்டு ஆம்கோல் டாட் வரைகிறேன். சென்ட்ரு டாட்டுக்கும் ஆம்கோல் டாட்டுக்கும் 1.5லேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருந்தால் போதும், அதாவது அக் ஷேப்பு. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பட்டி பீஸுக்கு சென்ட்ரு வரைஞ்சிருக்கும்ல, அப்போ அதோட சென்ட்ரான அளவு எதுவோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிட்டு மேலே ஆம்கோல் அளவுலேருந்து ஊப்பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட் வந்து 1.5 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அக் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயம் அழகாகவும் இருக்கும். தைக்கக்குள்ளேயும் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து செட்டாக வந்து உட்கார்ந்து கரெக்டாக இருக்கும், எங்கேயும் இழுக்காமல் கொள்ளாமல் உட்காரும். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உள்வெட்டு வேணும்னா எடுத்துக்கங்க, இல்லைனா வேணாம். இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஆம்கோல் கிட்ட குழி வெட்டி எடுப்போம் இல்லையா, அதை வந்து 1/4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம கையில் வந்து 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஆம்கோல் கிட்ட 1/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு உள்வெட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ரண்ட் நெக் வரையும் போது கூட நல்லா ஸ்ட்ரைட்டாகவே நெக் வரைஞ்சி கொஞ்சமாக கர்வ் பண்ணிங்கன்னா போதும், ஷேப் ரொம்பவே பார்க்க அழகாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஆம்கோலோட இடுப்பு உயரத்துலேருந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்கோலுக்கும் இடுப்பு உயரத்துக்கும் எவ்வளோ வந்து ஆம்கோல் அளவு வைக்கிறதுன்றது கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் 8.5 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு சைடில் பிடிப்போம் இல்லையா, இடுப்பு பட்டிக்கிட்ட அந்த அளவுக்கு 8.5 இன்ச் அளவுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றளவை வந்து அளக்கிறேன், ப்ளவுஸோட சுற்றளவு. ஸோ இழுக்கெல்லாம் தேவையில்லை, அந்த தையல்
ஆம்கோல் கிட்ட பிடிச்சிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருந்து அளந்தீங்கன்னா போதும். அதேமாரி நெக்கோட அகலம் இருக்கு இல்லையா, அந்த அகலத்துலேருந்து இழுக்காமல் இந்த மாதிரி வச்சுட்டு அளந்தீங்கன்னா, அதாவது தையல் ஆம்கோல் கிட்ட தையல் போட்டிருக்கோம்ல அதுக்கு கீழே அளக்கணும். ஆம்கோலை பிடிச்சிட்டு அளந்தனா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து பெருசாக தெரியும். ஸோ ஆம்கோல் தையலுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே சுற்றி அளந்துக்குங்க, அதான் சரியான அளவாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் 9 2 பக்கமும் இருந்தது, பேக்கு வந்து சுற்றளவு அளவுக்குள்ளே 20 இருந்தது, மொத்தம் 38 சைஸு. ஸோ 38 சைஸுக்கான அளவு தான் இது. நல்லா இடுப்பு இறக்கமாக போடுறவங்களா இருந்தால் 15 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம இடுப்பு உயரம் வச்சுக்கலாம், ப்ளவுஸோட உயரம் வைக்கலாம். மேக்ஸிமம் 14 இன்ச் போட்டாலே கரெக்டாக இருக்கும். இவங்க கொஞ்சம் இறக்கமாக போடுறதுனால 14 இன்ச். ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் வந்து 9.5 இல்லை 10 இன்ச் வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஹூக் பட்டியோ இல்லை வந்துட்டு காஜா பட்டியோ வைக்கக்குள்ளே இந்த பக்கம் 1/2 இன்ச் போயிடும், அந்த பக்கம் 1/2 இன்ச் போயிடும். ஸோ நம்மளுக்கு இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 9 இன்ச் வந்துடும். இப்போ சுற்றளவு ப்ளவுஸோட சுற்றளவு 38. ப்ளவுஸ் இப்போ கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை கட் பண்ணும்போது அளந்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கங்க. சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கூட பேக்கில் கூட மடித்து கூட வச்சுக்கோங்க, தைக்கும் போது ஈவனாக வந்து தைக்கவும் வரும். ஸோ ப்ளவுஸ் கட்டிங் முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் இல்லை, ஒரே நாளில் கூட ப்ளவுஸ் கட்டிங்க ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அளவு ப்ளவுஸ் தைச்சி இதே அளவுக்கே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவாக வரும். தேங்க்யூ.